மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நோயாளிகளை கூட குணமடைய செய்யும் அதிசய கோயில்தான் மதுரை தெற்கு மாசி வீதியில் உள்ள இம்மையிலும் நன்மை தருவார் திருக்கோயில். இக்கோயிலுக்கு இன்னொரு பெயர் உண்டு. அது தென் திருவாளவாய் கோயில். ஒரு காலகட்டத்தில் கடல் பொங்கி மதுரை மாநகரமே குறுகி மதுரையின் எல்லை தெரியாமல் இருந்தது. அப்படி குறுகிய மதுரையை மீண்டும் பழைய நிலைக்கு அமைக்க விரும்பிய ஓம் நம பாண்டிய மன்னன் சிவாய. சிவபெருமானிடம் வேண்டினான். அப்போது சிவபெருமான் ஆளவாய் என்ற பெரிய பாம்பை வீசி போட்டார். அந்த பாம்பு ஊரின் முழுக்க வட்டமடித்து காட்டியது. அப்போது தென் திருவாளவாய் கோயில் இருக்கும் இடத்தில்தான் பாம்பின் வாயும் வாலும் ஒன்று சேர்ந்துள்ளது. இக்கோயில் தெற்கு திசையில் அமைந்ததால் தென் திருவாளவாய் ஆயிற்று. அல்வாய் என்றால் பாம்பு. தென் திசைக்கு தலைவனாகிய யமன் வழிபட்ட தலம் இது. மனிதன் தனக்கு நோய் நொடி வந்து உயிருக்கு பங்கம் வருமோ என்று பயம் எல்லோருக்கும் உள்ளது போல் யமனுக்கும் அந்த பயம் உண்டு. அதனால் சிவனை வணங்க அவர் காட்சி தருகிறார். அப்போது அவர் தென் திருவாளவாய் சென்று திருநீறு பூசு, மரண பயம் இருக்காது என்கிறார். யமனும் அப்படியே செய்து பயம் நீங்க பெற்றான். திருநீற்றுப் பதிகம் பாடப்பட்ட தலம் இது. இக்கோயில் மதுரையில் உள்ள பஞ்சபூதங்களில் அக்னி தலமாகும். திருவிளையாடற் புராணக் கதைகளில் மதுரைக்கு எல்லை கட்டிய படலம் நிகழ்பெற்ற கோவிலாகும். இங்குள்ள தென் திருவாளவாய் சுவாமியை வணங்கினால் நோய் நொடிகள் நீங்க பெறுவதால் ஏராளமான பக்தர்கள் இங்கு வருகிறார்கள். இத்தல இறைவனை வணங்க நிம்மதி கிடைக்கிறது. இங்குள்ள அம்பாள் திருமண வரம், குழந்தை வரம் அருள்கிறார். இக்கோவிலில் உள்ள அரச மரத்தை 108 முறை வலம் வந்து திருவாளவாய் சுவாமியை நினைத்து உள்ளம் உருகி வேண்ட மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நோயாளிகள் கூட குணமடைந்து அதிசயமாக கருதப்படுகிறது. இத்தலத்தில் 60 மற்றும் 80 கல்யாணங்கள் ஏராளமாக நடக்கிறது. நீண்ட ஆயுளை வேண்டுவோர்க்கு இங்கு 108 முறை அஸ்வ பிரதட்சணம் செய்கின்றனர். மதுரையில் உள்ள ஓம் நம பழைய சிவாய. சொக்கநாதரை வழிபட செல்வம் கிடைக்கும். தென் திருவாலய சுவாமியை வணங்கி மரண துன்பம் நீங்கும் என்று புராணங்கள் கூறுகின்றன. தவிர மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வணங்க அனைத்து நன்மைகளையும் பெறலாம். சக்தி தலப்பீடங்களில் இது மந்திரினி பீடம் என்றும் மனோன்மணி பீடம் என்றும் அழைக்கப்படுகிறது. சக்தி இங்கு பாண்டியனின் மகளாக இருந்தாள். இக்கோவில் சக்தி ரூபமான அவதாரமாக பாராட்டப்பட்டு வருகிறது. இது போன்ற ஆன்மீக தகவல்கள் மேலும் அறிய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.